நம்ம ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தி நடக்கிறதான நேரங்களில் சிலுவையை பற்றி இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்து நம்ம தியானிக்கணும்னு சொல்லி நம்ம கடந்த மாதங்களாக நம்ம தியானிச்சுட்டு வரோம். நம்ம வழக்கமாக தியானிக்கிற செய்தியை நம்ம அடுத்த வாரத்திலிருந்து தியானிப்போம். ஆனால் இன்றைக்கி கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால கர்த்தருடைய பந்தியிலே இப்போது சமீபமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிற வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் என்று சோத்தரிக்கிறோம். யோவான் தரிசனமாய் பார்க்கிறார். பத்மோ தீவிலே பரலோகம் திறக்கப்படுகிறது. பரலோக தரிசனத்தை யோவான் காண்கிறார். அப்படி பரலோக தரிசனத்தை யோவான் காணும் பொழுது சொல்லுகிறார், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்குது. பரலோகத்தின் மத்தியில் நான் பார்க்குறேன், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். 7வது வசனத்தில் சொல்றாரு, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஆட்டுக்குட்டியானவரை குறித்து யோவான் சொல்லுகிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டேன் என்று சொல்லுகிறார். அடிக்கப்பட்ட வண்ணம்னு சொன்னால் ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும். அதான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. சில நேரங்கள் கறிக்கடையில் போகும்போது ஒரு ஆட்டை அடித்து தொங்க விட்டுருப்பாங்க. அதே ரத்தம் சொட்டு சொட்டா சிந்திக்கிட்டு இருக்கோம். நமக்கே தெரியும் அதை இப்போ தான் அடிச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே அடித்த ஆடு ரத்தங்கத்தெல்லாம் ஒன்றும் சிந்தாது, அது அப்படியே கிடக்கும். கறி ஒரு மாதிரியா நேரம் ஆக ஆக அந்த கறியினுடைய நிறமே மாறிடும். நம்மளே கண்டுபிடிச்சிடலாம், இது காலையில் வெட்டி போட்டாங்க போல இருக்குது, சாயங்காலம் வரைக்கும் விற்கல போல இருக்குது அப்படின்னு அந்த கறியினுடைய நிறத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் யோவான் சொல்லுகிறார், பரலோகத்தை அவர் பார்க்குறாரு, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அடிக்கப்பட்டார், அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டார் என்று நாம் சொல்லுகிற அதே நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை யோவான் சொல்றார். யோவான்ட்ட ஆண்டவர் சொன்னார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஜீவன் உள்ளவராக யோவானுக்கு வெளிப்படுத்தி அதை பற்றி சொன்னார். இருந்தாலும் யோவான் இந்த பரலோகத்தை தரிசனத்தை பார்க்கும்போது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. இன்றைக்கும் இந்த உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால், நீங்களும் உங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்ப்பீர்களானால், 2000 வருஷத்துக்கு முன்னாக அவர் அடிக்கப்பட்ட வண்ணமான அவர் எப்படி தொங்கினாரோ அதே போன்ற நிலைமையில தான் இன்றைக்கு நம்முடைய ஆராதனையின் நடுவிலே அவர் இருக்கிறார். நல்ல கைகளை பலமாய் தட்டி அல்லேலூயா. இன்னைக்கு நாம அவர் தான் அப்படிதான் தியானிக்கணும். இயேசு கிறிஸ்து என்னைக்கோ இறந்துட்டாருன்னு அந்த பாரம் இருக்காது. அவர் எனக்காக மரித்தார் என்கிறத நம்ம அடிக்கடி நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளை பரிசுத்தப்படுத்தும், அதுதான் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாகும், அதுதான் நமக்குள் இருக்கிற எல்லா ஒழுங்கின்களை நம்ம விட்டு எடுத்து போடும். எனக்காக, என் பாவத்துக்காக, என் சாபத்துக்காக அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்னமா அடிக்கப்பட்டாரே அப்படின்னு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்களுடைய இருதயத்துக்குள்ள அந்த எண்ணம் வரணும். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி நமக்காக என்ன செய்தார்? ஒரு 10 வசனத்தை நான் காட்டுறேன் பாருங்க, அதை நீங்க நினைவு கூறணும். இன்னைக்கு அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவர் எனக்கு என்ன செய்தார்? எனக்காக என்ன செய்தார்? எனக்காக என்ன செய்தார்? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரிக்கிறோம். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் எனக்காக என்ன செய்தார்? அதை நம்ம தியானிக்கணும். நான் வசனத்தை ஒவ்வொன்றும் திரையில போடும்போது சும்மா உட்காந்துக்கிட்டு முட்டாய் கடையை மறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. அந்த வசனத்தினுடைய சாரம் அப்படியே உள்ளே இறங்கணும், அதை பார்க்கணும். நான் படிக்கும் போது அதை உங்க மனசு படிக்கணும், அதை தோத்தணும். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கூடி வரும்பொழுது அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு என்ன செய்தார்? வசனத்தில் கவனம் வைங்க. முதல் 1 பேதுரு 2:24 பாருங்க. நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைக்கும்படிக்கு, நல்ல கவனிங்க, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நல்ல அந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்க. நான் சொல்ல சொல்ல அறிக்கையா சொல்லுங்க. என்னுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்களுக்கு நான் செத்து நீதிக்கு நான் பிழைக்கும்படிக்கு இயேசு தாமே அவருடைய சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். சத்தமா ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கூட மறுபடியும் நல்ல சத்தமா உங்களுடைய வலது கையை உயர்த்தி மனசார சொல்லுங்க. என்னுடைய பாவங்களுக்கு நான் செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே என்னுடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இது எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நமக்கு செஞ்சது. 1 பேதுரு 3:18. நீங்க குறிங்க, எதுவுமா நீங்க பைபிளை திருப்பலாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு நாங்கள் சௌகரியம் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்க வாயை மட்டும் திறந்தா போதும். சோத்திருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. அநீதி உள்ள எனக்காக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் எனக்காக ஒரே தரம் பாடுபட்டார். ஹல்லேலூயா. அநீதி உள்ள நம்மை நீதி உள்ளவராய் மாற்ற நீதி உள்ளவராய் இருக்கிறவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தம் பாடுபட்டார். அவர் நீதி உள்ளவர். அவர் பாடுபடணும் அவசியம் இல்லை. ஆனால் என் அநீதிக்காக நீதி உள்ளவர் பாடுபட்டார். கவனிக்கணும். அதான் இந்த வசனத்தை உள்ள எடுக்கும் போதே அவங்க இருதயம் உடையணும். இயேசு பாடுபடுறதுக்கு அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் தான் பிலாத்து மனைவி கூட சொன்னா, அவருக்கு ஒன்றும் செஞ்சிடாத, அவர் நீதிமான். சிலுவைக்கு கிலுவையில் அனுப்பிடாத. 1000 பேர் சொல்லுவான், ஆனால் அவர் நான் சொல்றேன் நீதிமான். நீதிமான். ஒரு சேவகன் கூட ஆண்டவர் அந்த விழாவில் குத்துகிற அந்த சேவகன் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் பார்த்துட்டு சொல்றான், இவர் நீதிபரர்னு சொன்னான். எத்தனையோ பேர் சாவ அவன் கண்ணில் பார்த்துருக்கான். ஆனா இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விடுறத அவன் பார்க்குறான். சிலவங்க ஜீவன் போய் தலை கீழே தொங்கும். ஆனா இவரா தலையை சாய்த்து என்ன விடுறாரு? ஜீவனை விடுறாரு. ஜீவனுக்கெல்லாம் அதிபதி போல இவருன்னு சொல்லி அவன் முழங்கால் படிட்டு சொன்னான், இவர் நீதிபரர். அல்லேலூயா. அந்த நீதிபரர் நம்முடைய அநீதியின் நிமித்தம் பாடுபட்டார். உங்க இருதயத்தில் ஒரு உடைவு இல்லை, ஒரு மனசாட்சி குத்தல உங்களை? இப்படிப்பட்ட இயேசு எனக்காக செய்தாரனே நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காம இந்த ஆராதனை விட்டு போன அந்த ஆராதனை உனக்கு அர்த்தமா இருக்காது. நான் சொல்லிட்டு இருக்கும் போதே உன் இருதயம் அந்த வசனங்களின் ஆழங்களுக்குள்ள போகணும். 3வது தீத்தின் புஸ்தகம் 2:14 பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக் கொள்வதற்காக தம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த வார்த்தை எல்லாரும் அறிக்கையா பின்னாடி சொல்லுங்க. சோத்திருக்கிறோம். அவர் என்னை சகல அக்கிரமங்களில் இருந்து மீட்டுக் கொள்வதற்காக என்னை சுத்திகரிக்கும்படி எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் செய்தது. நம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:21 வசனத்தை பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எத்தனையோ முறை அழுது இருக்கிறாங்க இந்த வசனத்தில்.
நமக்காக பாவமானார். எல்லாரும் சொல்லுங்கள், பாவமறியாத இயேசு எனக்காக பாவமானார். எல்லாரும் சொல்லுங்கள், நான். நீங்க சொல்றது எனக்கு சரியா, எனக்கு என்னுடைய ஆவியில நல்லா வரல பாருங்க. அந்த ஃபுல் த்ரோட்டு சொல்ல சார், அதெல்லாம் உட்காந்துக்கின்னு நீ என்ன வேணாலும் சொல்லுங்க பாஸ்டர், என்னெல்லாம் நீ அசைக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கு. சத்தம் பீறிட்டு வரணும் அடி வயிற்றுலேருந்து. அப்படின்னா சொல்லுங்க. இல்லை எனக்கு ஏதோ வந்தால் நான் போனேன்னா என்னமா போங்க, தோத்திரம். நான் சொல்லித்தான் நீங்கள் செய்வீங்கன்னா எனக்கு தெரியாது, சோத்திரம். எல்லாம் சொல்லுங்க, நான் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே பாவமே அறியாதவர் பாவமா தொங்குறார். கொஞ்சம் கூட உங்களுக்கு இருதயத்தில் ஒரு நெருடல் ஏற்படலை? அதுல என்னை தொடர ஒரு வார்த்தை, நமக்காக பாவமாக்கினார். பாவமாக்கினார். பாவம் அறியாதவர் பாவமாக்கினார். எப்படிப்பட்ட இயேசு நமக்காக பாவமானார் தெரியுமா? லூக்கா 1:35 சொல்லுது, இயேசு பிறக்கும் போதே பரிசுத்தர்னு சொல்லப்பட்டது. இயேசு பிறக்கும் போதே பரிசுத்தர். 1 பேதுரு 2:2 சொல்லுது, அவர் வளர்ந்த பின்பும் இயேசு பாவம் செய்யவில்லை. அப்படித்தான் பைபிள் சொல்லுகிறது. இயேசு வளர்ந்த பின்பும் பாவம் செய்யவில்லை. ஆகவே தான் சவால் விட்டு சொன்னார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், ஆனால் அவனுக்கு உண்டானது என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அதுதான் பிலாத்து மனைவி நீதிமான், அந்த 100க்கு அதிபதி நீதிமான். பிசாசுகள் கூட அவரை பரிசுத்தர் என்று சொன்னது. காரணம் என்னன்னா, அவர் பாவம் செய்யவில்லை. 1 யோவான் 3:5 சொல்லுகிறது, இயேசுவிடத்தில் பாவம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:5 இயேசுவிடத்தில் பாவம் இல்லை. 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, இயேசு பாவம் அறியாதவர். பாவம்னாலே என்னன்னே ஆண்டவருக்கு தெரியாது. எபிரேயர் 7:26 சொல்லுது, இயேசு பாவங்களுக்கும் பாவிகளுக்கும் விலகினவராயிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு இயேசுதான் சிலுவையில் பாவமாக்கப்பட்டார். அல்லேலூயா. எதற்காக? உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக. பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். இதான் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் செய்த காரியம். கலாத்தியர் 2:20 பாருங்க. கலாத்தியர் 2:20 அதுல, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசுநாதரை பார்த்து கேளுங்களா, ஆண்டவரே இந்த சிலுவையை ஏன்பா நீங்க சுமந்தீங்கன்னா, உன்மேல் வைத்த அன்புக்காக. உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை நான் சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன், உன்னை பேர் சொல்லி அழைச்சல்ல, உன் மேல வச்ச அன்பினால நீ பாவத்தில் இருக்கிறிய, சாபத்தில் இருக்கிறிய, அக்கிரமங்கள் இருக்கிறிய, வேதனையில் இருக்கிறிய, சாப்பிட்டா உன்னை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறானே, உன்னை விடுதலை பண்றதுக்காகத்தான், உன் மேல வச்ச அன்புக்காகத்தான் நான் என்ன சிலுவையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக இயேசு சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஏசாயா 53:4 பாருங்க. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, என்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நான் அந்த பாட சுமந்துக்கிட்டு திரியணும், ஆனால் என் பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு என்னுடைய துக்கங்களை அவர் சுமந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய பாடுகளையும் என்னுடைய துக்கங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மனசார ஏற்றுக்கிட்டார். அவர் அதை குறித்து கவலைப்படவே இல்லை. செஞ்சதெல்லாம் நீயே, சுமக்கிறதெல்லாம் நானா, அப்படி இல்லை. கசப்போடு அல்ல, முறுமுறுப்போடு அல்ல, மனமு வந்து நம்முடைய பாடுகளையும்
நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டனால தான் இன்னைக்கு நீங்க இப்படி சபையில உட்கார்ந்திருக்கிறீங்க. அந்த துக்கமும் பாடு நம்ம தலை மேல வந்து வடிஞ்சிருக்குமானால் செத்து போயிருப்போம், ஒண்ணுமில்லாம போயிருப்போம், என்ன கதியா இருப்போமே தெரியாது. ஆனா இன்றைக்கு நீங்கள் இப்படி இருப்பதற்கு காரணம் நம்முடைய துக்கங்களையும் நம்முடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஏசாயா 53:5 சொல்லுது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம். மீறுதல் பண்ணது நானே, காயப்பட்டது அவர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். புரோக்கன், நொறுக்கப்பட்டார். எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணணும் என்பதற்காக ஆக்கினை அவர் மேல் வரப்பண்ணினார். இதெல்லாம் நாம இருக்க வேண்டிய இடத்துல இந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இதெல்லாம் செஞ்சார் நமக்காக. அதையும் சொல்லிடுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக சிலுவையிலே ஆக்கினைகளை சுமந்தார். ஹல்லேலூயா. ஏசாயா 53:8 பாருங்க. எல்லாம் ஸ்கிப் பண்ணி நீங்க புரிந்து கொள்றதுக்காக நாங்கள் அதை எழுதி வச்சிருக்கிறோம். எல்லாரும் அந்த வசனத்தை பாருங்க. என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அந்த வாதிக்கப்பட்டார்னு தமிழ் வார்த்தை உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரியுதாங்களா? அதை நான் எப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுன்னே எனக்கு தெரியல. அதுக்கு நான் எப்படி விளக்கம் கொடுக்கறதுனே தெரியல. வாதிக்கப்பட்டார்னு போட்டிருக்கு. சொல்லனா வேதனை, சொல்லனா வலி, அதை டாலரேட்டே பண்ண முடியாது. வாதிக்கப்பட்டார் சிலுவையிலே. எதற்காக? என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம். மீறுதல்னா என்ன? ஆண்டவர் இதை செய்யின்றாரு, நான் அதை செய்ய மாட்டேன்றேன். அவர் செய்யாதன்றாரு, அதை நான் செய்யறேன். மீறுதல், அதான் மீறுதல். அவருடைய வார்த்தையை மீறுறது. நம்முடைய மீறுதல்களினால் அவர் என்ன பண்றாருங்க? காயப்படுறாரு. நம்முடைய மீறுதல்களால் வாதிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி என் ஜெபத்தில் அந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ்ல அந்த வேர்ட்ஸ் வராது, ஆனா அதை நான் ஆட் பண்ணுவேன் அந்த ராகத்தில். ஹல்லேலூயா. எஃப் மேஜர் தம்பி சோத்திரம். எனது மீறுதலா காயம் அடைந்தீரே. கைகளை உயர்த்தி, எனது மீறுதலா சொல்லுங்க, காயம் அடைந்தீரே. இன்னொரு முறை சத்தமா நீங்களா சொல்லுங்க, எனது மீறுதலா. கண்ணீரோடு சொல்லுங்க, காயம் அடைந்தீரே. இன்னொரு முறை, எனது மீறுதலா. வாதிக்கப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே. சொல்லுங்க, எனது மீறுதலா. வாதிக்கப்பட்டீரே, வாதிக்கப்பட்டீரே. அதை நினைத்து பார்க்க, அதை நினைத்து பார்க்கையிலே என் உள்ள உடைந்த ஆண்டவரே, அதை நினைத்து பார்க்கையிலே என் உச்சம் உடையுதையா. ஏசாயா 53:12 சொல்லுது, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டாராம் இயேசு. நான் அக்கிரமக்காரன், நான் தான் அக்கிரமக்காரனை எண்ணப்படணும். ஆனா என்ன ஊருக்கெல்லாம் எனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டு, என்னை தேவ பிள்ளைன்னு என்னை எல்லாம் ஊர்ல கூப்பிட வச்சுட்டு, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காய் வேண்டிக் கொண்டார்.
இன்னைக்கு ஊரில் உங்களுக்கு எனக்கு நல்ல பேர் இருக்கிறது காரணம் அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார். நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நம்ம செஞ்ச பாவத்தை நாம் நினச்சா நம்மளையே நமக்கு பிடிக்காது. அம்மா பெரிய கேடு உள்ளவங்க, நம்ம வெளியே நல்லவங்கள மாதிரி நடிப்போம், ஆனால் நம்ம லட்சணம் நமக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளோ கேப் மாதிரி மொல்ல மாதிரி எவ்வளவு காரியம்னு தெரியும். ஆனால் யாரையாவது ஒருத்தவங்களுடைய குறை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனை அற்பமாக நினைப்போம். ஆனால் நம்முடைய குறைவுகள் எல்லாம் தெரிஞ்சு நம்மளை வெளிக்காட்டி கொடுக்காம அதெல்லாம் அவர் செஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டு என்னை பரிசுத்தனும் புனிதனுமா விசுவாசியா தேவ பிள்ளையா நீதிமானா என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. இவர் தான் இயேசு. இவர் அரெஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு 4 பேருக்கு முன்னாடி யூதாஸ் அப்படியே மனசாச்சே இல்லாமல் காட்டி கொடுத்துட்டு அவன் போயிட்டான் வீட்டுக்கு. ஆனால் அந்த ராபோஜன பந்தியில் காட்டி கொடுக்கிறவன் இவன் தான், இந்த யூதாஸ் தான் என்னை காட்டி கொடுக்க போறான்னு அவருக்கு சொல்ல தெரியும். ஆனால் சொல்லலை. அவர் தன்னை காட்டி கொடுக்கிறவனையும் காட்டி கொடுக்காத ஒரு ஆண்டவர், அக்கிரமக்காரன் ஒருவராக எண்ணப்பட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு ஊரில் நமக்கு நல்ல பேர் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் உங்கள் நீதியினால உங்கள் புனிதத்தினால சம்பாதிச்சதில்லை. அதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கிட்ட நம்மளை ஊரில் அப்படி வச்சிருக்கிறார். கைதட்டி கர்த்தரை சோத்து. 10வது பாயிண்ட் 1 யோவான் 3:5 சொல்லுது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கவே அவர் வெளிப்பட்டாராம். சுமந்து தீர்த்தார். இவர் தான் அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டியை தான் யோவான் அட்ரஸ் பண்றார், நோட்டீஸ் பண்ணி நம்மகிட்ட சொல்றாரு, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. உங்க கண் திறக்கப்படுமா சகோதரா சகோதரி? அந்த கல்வாரி தரிசனம் உன் கண்ணுக்கு முன்னாடி வருதா? உனக்காக கோரமாய் அடிக்கப்பட்ட இயேசு தெரிகிறாரா? உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக, உன் அநியாயத்துக்காக. இப்ப நான் சொன்ன அந்த 10 வசனத்தை வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க. அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது ஒரு கிருபை உங்களுக்குள்ள உண்டாகும். இன்னைக்கு ஒரு 3வது பாயிண்ட் நான் வேக வேகமா சொல்றேன். நான் இதுவரைக்கும் 2 பாயிண்ட் பேசியிருக்கேன். ஒன்று, இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி யார்? என் பாவங்களை சுமந்து தீர்த்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. போன மாத திருவிருந்தில் நான் பேசினேன், வாதைகளை நீக்கிற ஆட்டுக்குட்டி. இன்றைக்கு இந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி யார்? என்னுடைய தேவைகளை தருகிற ஆட்டுக்குட்டியானவர். நமது தேவைகளை தரும் ஆட்டுக்குட்டியானவர். அவர் தான் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. சிலுவையிலே தொங்கும் போது தேவ ஆட்டுக்குட்டியானவரை, சிலுவையிலே தொங்கும் அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவரை விசுவாசத்தோடு தியானிக்கும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு அதிகமாய் கர்த்தர் கொடுப்பார். இந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டை தேவன் ஆபிரகாமுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுத்திருந்தார். தேவனை ஆராதிக்க சென்ற ஆபிரகாமுக்கு பலி செலுத்த ஒரு ஆட்டுக்கடா தேவை. ஆனால் தேவனோ தன் சொந்த குமாரன், நேசகுமாரன், ஒரே பேரான குமாரனை எனக்காக சர்வாங்க தகன பலியிடு என்று ஆபிரகாமிடம் கேட்டார். ஆபிரகாம் பலி செலுத்தும் போது, ஆபிரகாம் இதுக்கு முன்னாடி நிறைய பலி செலுத்தி கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆபிரகாம் இங்கெல்லாம் பலி செலுத்துறார், அங்கெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து பலி செலுத்துவார். அதனால ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்து பலி செலுத்த இருந்த ஆபிரகாம ஒரு நாள் சொல்றாரு, இன்னைக்கு பலி வந்து உன் பிள்ளைய தான் நீ பலியா செலுத்தணும்ன்றார். 100 வயதில் பிறந்த ஈசாக்கு, ஒரே பேரான ஈசாக்கு, நேசகுமாரனாகிய ஈசாக்கு, ஏகபுத்திரனாகிய ஈசாக்க ஆண்டவர் கேட்கிறார். ஆபிரகாம் தமது விசுவாசத்தினாலே சர்வாங்க தகன பலிக்காக ஆட்டுக்கடாவை அவர் விசுவாசத்தோடு மோரியாவிலே பெற்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆபிரகாமின் விசுவாசம்
நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 4:23 நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 4:23 ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாடுன்னு ஒட்டிட்டு கூடாது. அதை பவுல் ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லும்போது அது ஆபிரகாமுக்காக மட்டும் எழுதப்பட்டதல்ல, அது யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறதுங்க? நமக்காகவும் கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஆபிரகாமுடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் 73 இடத்தில் கையாளப்படுகிறது. கவனிக்கணும். பழைய ஏற்பாடுன்னா அது பழைய ஏற்பாடு, அது புதிய ஏற்பாடுக்கு சம்பந்தம் சிலவங்களும் தள்ளிடுறாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு பரிசுத்தவானை குறித்து புதிய ஏற்பாட்டில் கையாளப்பட்டதில் சோத்திருக்கிறோம், ஆபிரகாம் முதலிடம் பெறுகிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் பயன்படுத்தப்பட்டதில் ஆபிரகாம் முன்னிலை வகிக்கிறார். 73 இடத்துல புதிய ஏற்பாட்டில் அவர் பெயர் உச்சரிக்கப்படுகிறது. மற்ற பெயர் அப்படி உச்சரிக்கப்படவில்லை. இவ்வளவு அதிகமான முறைமை இருக்கிறதுனால அந்த சத்தியத்தை குறித்து நாம் ரொம்ப தியானிக்கணும். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் மேல் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் என்ன? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13, 14 நீங்க பல முறை வாசிச்சது தான் அப்படின்னு கேட்காதீங்க, ரொம்ப டீப்பா கவனிங்க. சோத்திரிக்கிறோம், ஆண்டவர் அதிலிருந்து உங்களோடு பேசுவார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13, 14. 13 பாருங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னான புதரிலே தன் கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்போது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய இடத்தில் ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் சிலுவையிலே நடந்தது. இதுதான் நான் பலியிடப்பட வேண்டிய இடத்தில் எனக்கு பதிலாய் அவர் பலியிடப்பட்டார். இதுக்கு தான் நான் முன்னாடி 10 வசனத்தை சொன்னேன். நான் செய்யப்பட வேண்டியதெல்லாம் இயேசு எப்படிலாம் செஞ்சார்னு 10 வசனத்தை உங்களுக்கு அதுக்கு தான் முன்னாடியே காட்டினேன். அதை இந்த ஞாயிற்றுக்கிழமை எழுதிட்டு அதோட தூக்கி ஓரம் கட்டி வச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு எனக்கும் நல்லது. தோத்திரம். திரும்பி பார்த்துறாதீங்க அந்த வசனத்தை. இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ஈசாக்க பலிபீடத்தில் கட்டிட்டான். ஈசாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கொல்லப்பட போகிறான். கத்தியும் எடுத்து விட்டான், ஓங்கி விட்டான். கத்தர் மாத்துறார் அந்த பலிபீடத்தில் அந்த பலி பொருளை வேற மாத்துறாரு. சோத்திரம். அதுபோலதான் நீங்களும் நானும் கொல்லப்பட வேண்டியவர்கள், நீங்களும் நானும் அழிக்கப்பட வேண்டியவர்கள், நீங்களும் நானும் நிர்மூலமாக்கப்பட வேண்டியவர்கள், நீங்களும் நானும் ஒன்றுமில்லாமல் போக வேண்டியவர்கள். ஆனால் நமக்காக இயேசு அங்கே பலியானார். நல்ல கையை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பலியிடப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் கொல்லப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் அழியப்பட வேண்டிய இடத்துல, நீங்களும் நானும் வாதிக்கப்பட வேண்டிய இடத்துல கையை தட்டுங்க. நல்ல கைகளை தட்டுங்க, வாயை தரங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. மௌனமா இருக்காதீங்க. உங்க சத்தத்தை அடக்கிக் கொள்ளாத ஆவியிலே நிறைந்து வாயை திறந்து கர்த்தருடைய பந்தியில அவருடைய ரத்தத்தை அவருடைய சரத்தை பானம் பண்ண போகிற நீ இப்படியா துதிக்கிறது, இப்படியா சொல்றது? வாயை தர. நான் பலியிடப்பட வேண்டிய அந்த இடத்துல இயேசு எனக்காக 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 பலியிடப்பட்டாரே, பலியிடப்பட்டாரே. ஒரு நிமிடம் கையை விட்டு தட்டுவதை நிறுத்தாத. வாயை திறந்து, ஆண்டவரே எனக்காக நீர் பலியானீர். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டது போல எனக்கு பதிலாக இயேசு பலியானார். அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்றால் என்ன? எனக்கு பதிலாய் அடிக்கப்பட்டார். சும்மா தியானிச்சுட்டு போறதில்லை. நான் அடித்து நொறுக்கப்பட வேண்டிய ஆளு, நான் நிர்மூலமாக வேண்டிய ஒரு ஆளு. கட்டியாச்சு. ஈசாக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக வேண்டியவன். நீங்களும் நானும் இன்னைக்கு பிழைச்சிருக்கிறோன்னா அவர் நமக்காக. ஹல்லேலூயா. அந்த பைபிள் சொல்லுது, அந்த கடாவை பிடித்ததை தன் குமாரனுக்கு பதிலாக எண்ணிட்டான். 14ஆம் வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு தன் குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்பட்டதல்லவா, அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே
கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. யெகோவா ஈரே என்பதற்கு நல்ல கவனிங்க, கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனையில் என் தேவைகளை எல்லாம் தேவன் கொடுப்பவர் என்று அதற்கு அர்த்தம். கவனிக்கணும். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்களா? யெகோவா ஈரே என்பதற்கு கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனையில் உங்கள் தேவைகள் என்ன செய்யப்படும்? சந்திக்கப்படும். ஆபிரகாமுக்கு ஒரு தேவை இருந்தது, ஆட்டுக்கடா. ஆனால் ஆண்டவரை நாங்கள் போய் ஆராதித்து விட்டு வருகிறோம், பலி செலுத்தி விட்டு வருகிறோம் என்று சொல்லி ஆபிரகாம் தன் மகனை கொண்டு போனான். ஆனால் அந்த ஆராதனை நேரத்தில் ஆபிரகாமின் தேவையை கர்த்தர் சந்தித்தார். பையன் கேட்டான், எல்லாம் இருக்கு, ஆடு எங்கப்பான்னு கேட்டான். அது கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பான்னு சொன்னான். பார்த்துக்கினாரா பார்க்கலையா நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நீங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கலாம். இன்றைக்கு அந்த கல்வாரியை தியானிக்க வந்திருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சரத்திலும் அவருடைய ரத்தத்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற உங்களுடைய தேவைகள் எதுவானாலும் அதை கர்த்தர் சந்திப்பார். யெகோவா ஜைரே என்றால் the Lord will provide. உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டு, நல்ல பைபிள் சொல்லுது, நமக்காக ஜீவனை தந்தவர் மற்றவற்றை அருளாதிருக்கிறது எப்படி? இயேசு மாதிரி ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்றது காரணம், ஜீவனையா கொடுத்துட்டாரு, மற்றதையா தரமாட்டாரு, எல்லாம் தருவார் இயேசு. ஹல்லேலூயா. அந்த ஸ்தலத்திற்கு என்ன பேருங்க? யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னா நிறைய அர்த்தம் இருக்குது. நான் ரொம்ப டீப்பாக சொல்லிட்டு போக முடியாது, சில அர்த்தங்களை மட்டும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கர்த்தர் பார்த்து கொள்வார். என்னங்க? கர்த்தர், it shall be seen. இந்த யெகோவா ஈரே என்ற நாமத்தை அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படி என்ன சொல்லுதுன்னா, it shall be seen. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். பலி செலுத்த போகிற ஆபிரகாமிடம் ஈசாக்கு புத்தியோடு ஒரு கேள்வி கேட்டான். என் தகப்பனே, நம்ம எப்பவுமே பலி செலுத்த போகும்போது நெருப்பு இருக்கும், கட்டை இருக்கும், பலிக்கு ஆடு இருக்கும். ஆனா இன்னைக்கு நெருப்பு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனா பலிக்கு ஆடு இல்லை. ஏன்னா ஈசாக்கு ஆபிரகாம் ஏற்கனவே அவர்கள் ஆடுகளை பலியிட்டு கர்த்தரை ஆராதித்த பழக்கம் உள்ளவன் ஈசாக்கு. அவனுக்கு தெரியும் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும் தெரியும். பழைய ஏற்பாட்டு முறை, ஒரு ஆட்டை பலி செலுத்தி கர்த்தரை என்ன செய்வாங்க? ஆராதிப்பாங்க. அது அவனுக்கு தெரியும், அந்த முறைமை தெரியும். அவன் சொல்றான், அப்பா நம்ம கர்த்தரை ஆராதிக்கத்தானே போறோம், நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலிக்கு ஆடு எங்கே? ஆதியாகமம் 22:8 அதற்கு ஆபிரகாம் சொன்னான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. விசுவாசம். தன் மகனை கையில கூட்டிட்டு போறான், அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவில் அந்த விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய ஃபேமிலியில் சொல்லலாம், உங்க பிள்ளை கூட கேட்கலாம், என்னம்மா டைம் ஆகிட்டே இருக்குது எங்கம்மான்னு கேட்கலாம். நீங்க சொல்லணும், கர்த்தர் அதெல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா ஈரே, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி, நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு எல்லாம் பார்த்து கொள்வார். கல்யாணம் கூடிட்டு வருது, கையில காசு இல்ல, கர்த்தர் பார்த்து கொள்வார். வீடு கட்ட முடியாம இப்படி கிடக்குது, கர்த்தர் பார்த்து கொள்வார். என் கடன் இன்னும் அடையாம இருக்கு, என்ன செய்ய போற? கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த பிரச்சனை முடியாம இப்படியே இருக்க, என்ன பண்ண போற? கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு தீர்க்க தரிசனமா அந்த வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் இந்த தேவையோடு இருக்கிற, என்ன பண்ண போற? கர்த்தர் பார்த்து கொள்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல வைராக்கியமா கைகளை தட்டி, உன் பிரச்சனைகள், உன் தேவைகள், உன் கஷ்டங்கள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் நீயும் ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு சொல், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். கர்த்தர் அதன் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. என்ன வேணாலும் இருக்கட்டும்,
அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஜி மேஜர் கொடுங்க. கர்த்தர் எல்லாம் என்ன செய்வார்? ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் எனக்காக நல்ல கைகளை தட்டி யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். செய்வார் இல்ல செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டா. முடிப்பா எல்லாம் முடிப்பா, நன்மையா முடித்திடுவா. விசுவாசத்தோட செய்வா இல்ல செய்வா. சத்தத்தை உயர்த்து. இந்த பாட்டை பாடினா உங்களுக்கு அற்புதம். ஓ முடிப்பா எல்லாம் முடிப்பா, நன்மையால் முடித்திடுவா. செய்வா எல்லாம் செய்வார், நமக்கு செய்யாமல் இருக்க மாட்டா. முடிப்பார் எல்லாம் முடிப்பார் எல்லாம் செய்யாமல் இருக்க மாட்டா. கர்த்தர் எனக்காக சத்தத்தை உயர்த்து யாவையும் செய்வாரே. glory. அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். செய்வார் எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். முடிப்பார் முடிப்பார் எல்லாம் முடிப்பார், நன்மையை முடித்திடுவார். ஹல்லேலூயா. யெகோவா ஜைரேனா என்ன, யெகோவா ஈரேனா என்ன? கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன கடனாக இருக்கலாம், திருமண விஷயமா இருக்கலாம், வீடு கட்டுகிற விஷயமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், உங்கள் எதிர்கால தேவையாக இருக்கலாம், கடன் தீர்க்கப்பட வேண்டியதாக இருக்கலாம், ஏதோ ஒன்றை வாங்க வேண்டியதாக இருக்கலாம், ஒரு வேலை உங்களுக்கு இன்னும் இல்லாமல் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம். எது வந்தும் உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு கேள்வி எழும்பும் பொழுது நீங்கள் பலத்த சத்தத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். நல்ல கைகளை தட்டி யெகோவா ஈரே, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி, எனக்கு பதிலாக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் பார்த்துக்குவார்னு நம்புறவங்க இடி முழக்கம் போறவர் அல்லேலூயா சொல்லுங்க. இடி முழக்கம் போலவர் ஆமென்னு சொல்லுங்க. யெகோவா ஜைரே அப்படின்னா அதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது, கர்த்தருடைய கரத்தில் உண்டு. என்னங்க? கர்த்தருடைய கரத்தில் எல்லாம் சொல்லுங்க. என் கையில ஒண்ணு இல்லதான், ஆனா எனக்கு கொடுப்பதற்கானவைகள் எல்லாம் கர்த்தருடைய கையில் உண்டுன்னு நம்புறவங்க கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் கை வெறுங்கையா இருக்கலாம், என் கை காலி கையா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய கையில் எல்லாம் இருக்கு. ஹல்லேலூயா. To see before his hand. கர்த்தருடைய கரத்தில் உண்டு. ஜைரே என்ற எபிரேய வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தம் இருக்குது. யெகோவா ஜைரே, ஜைரேன்னா அதில் என்னன்னா டு பி பிஃபோர் his hand. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கர்த்தரை ஆராதிக்க போனார்கள். அவருடைய நாட்களில் தேவனை ஆராதிக்க பலி செலுத்த பலி வேண்டும். ஏற்கனவே சொன்னதுதான், தேவனுக்கு பலி செலுத்த ஆட்டுக்குட்டி வேண்டும், பலியை தகனிக்க விறகு வேண்டும், விறகை கொளுத்துவதற்கு அக்கினி வேண்டும். இந்த மூன்று தேவை என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு நல்லா தெரியும். ஆனால் ஈசாக்கின் தலையிலே விறகு கட்டை இருக்குது, ஆபிரகாம் கையில் நெருப்பு இருக்குது. ஆனால் இவர்கள் இருவரிடத்திலும் ஆட்டுக்குட்டி இல்லை, கையில் இல்லை. அதனால் ஈசாக்கு கட்டை நெருப்பு இருக்கு, தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று அவன் கேட்டான். கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி அவர் சொன்னார். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்றால் என்ன? நம்முடைய தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும். நல்லா கொஞ்சம் கவனிங்க. இப்போ 2 பேர் நடந்துட்டு போறாங்க, அவங்களுக்கு தேவை என்னது என்னங்க? ஒரு ஆட்டுக்குட்டி. இன்னைக்கு நான் சொல்றேன், அதை குறித்து சொல்லும்போது அவர் சொல்றார், கர்த்தர் அதை என்ன செய்வார்? பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், நம்முடைய தேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் முன்பே
தேவனுடைய கரத்தில் அவைகள் இருக்கிறது. அதை காண்கிற விசுவாச கண்ணு ஆபிரகாமுக்கு இருந்ததுனால தான் ஆபிரகாம் சொன்னான், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். இன்னைக்கும் இந்த கால வேளையில் உங்க கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க விசுவாச கண் திறக்கப்படுமானால் கர்த்தருடைய கையில் அது இருக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவை எதெல்லாம் எனக்கு தேவையோ, ஒருவேளை அது அலமாரியில் இல்லாமல் இருக்கலாம், பேங்க்ல இல்லாம இருக்கலாம், வீட்டில் இல்லாம இருக்கலாம், கையில் இல்லாம இருக்கலாம், ஆனா அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது நம்புறவங்க ஒரு ஆமென், ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அது அவனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தர் அதை என்ன செய்வான், பார்த்துக் கொள்வார். தேவனுடைய கரத்தில் இருக்கின்றன நம்முடைய தேவைகள். நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பே அவைகள் எல்லாம் ஆல்ரெடி எங்க இருக்குது, கர்த்தருடைய கையில் இருக்குது. நாம் ஜெபம் பண்ணின பிறகு தேவன் அதை சிருஷ்டிக்க போகிறது இல்லை. நல்லா கவனிங்க, நீங்க ஜெபிச்ச பிறகுதான் அது ஆண்டவர் உருவாக்க போறது இல்லை, அது ஆல்ரெடி கர்த்தருடைய கையில் இருக்குது. பிரதர் சிஸ்டர், நீங்க எதெல்லாம் தேவை அவசியம்னு ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது இனி சிருஷ்டிக்கப்பட போகிறது இல்லை, அது ஆல்ரெடி கர்த்தருடைய கையில் இருக்கிறது. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா நன்கு அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தில் நம்முடைய தேவைகளை கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கு கொடுப்பதற்கு எல்லாம் அவர் கையில் ரெடியா வச்சிருக்கிறார். அதான் ஜைரே, அதான் யெகோவா ஈரே. அல்லேலூயா. 1 நாளாகமம் 29:16 தாவீது சொல்றாரு, 1 நாளாகமம் 29:16 இந்த பொருள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் முடியாது. நான் இன்னைக்கு வெள்ளியை உடையவனா பொண்ணை உடையவனா விளையேற பெற்ற காரியங்களை நான் சவாதரித்து வச்சிருக்கிறேனே, இது எல்லாம் என் கையிலேருந்து வந்ததா, நான் சம்பாரிச்சதா? தாவீது சொல்ல, எல்லாம் யார் கையிலேருந்து வந்தது? உம்முடைய கையிலிருந்து வந்தது. இன்னைக்கு உங்க வீட்டில் இருக்கிற சின்னதும் பெருசுமான ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கையிலிருந்து வந்ததுன்னு நம்புறவங்க ஆமென்னு சொல்லுங்க. 1 நாளாகமம் 29:14 தாவீது திரும்ப சொல்றாரு, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் கூட தசமமா கொடுக்குறீங்க, காணிக்க கொடுக்குறீங்கன்னு சொன்னா இன்னமும் உங்க பணத்தை தூக்கி கொடுக்குறதா நீங்க நினைக்கக்கூடாது. அது கர்த்தருடைய கையில் இருந்து வாங்கி திரும்ப அதை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். என்னமோ உங்க சொல்லுவாங்க, ஏன் அது உங்க அப்பா விட்டு பணமானுவாங்கல்ல சொல்லும்போது, அது உங்க அப்பா விட்டு பணமா இல்லை உங்கள் ஆத்தா வீட்டிலேருந்து வரும்போதே நீ தூக்கின்னு வந்தியா? நம்ம வீட்டில் பேசுகிற லோக்கல் லாங்குவேஜ் பாஸ்டர் அப்படிலாம் நாங்கள் பேசுறது இல்லைன்னா நீ பெரிய புருடான்னு நினைப்போம். தோத்திரம் சில நேரங்களில் கோவங்களை அப்படி சொல்லிடுறோம். நான் சொல்கிறேன், எந்த அப்பா வீட்டில் வந்ததும் கிடையாது, எல்லாம் எங்கேருந்து வருதுங்க? கர்த்தருடைய கையில் ஒரு தசமாமோ ஒரு காணி கொடுக்கும்போது அந்த எண்ணத்தோடு கொடுக்கணும். உம்முடைய கையிலிருந்து வாங்கி சிலவங்க நாங்கள் வாங்குவோம், ஆனால் ஒன்றையும் கொடுக்க மாட்டோம். கர்த்தர் கையிலேருந்து எவ்வளவு பிடுங்கமோ அவ்வளோ என்ன செய்வோம், பிடுங்குவோம். ஆனால் கர்த்தருக்கு காணிக்க தசமா என்பது எங்கள் அகராதியிலே கிடையாது. வாழ்வீர்கள். தோத்திரம். அல்லேலூயா. அப்போ தாவீது ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அதை பெருமையோடு கொடுக்காமல் சொல்றாரு, ஐயா அதை உங்க கையில வாங்கி உங்க கையிலே கொடுக்குறோம். ஆமென்னு சொல்லுங்க. பிரசங்கி 2:24 சொல்லுது, அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை, இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். எதுவும் ஒரு மனுஷனுடைய நாலேஜிலிருந்து ஒரு மனுஷனுடைய சாமர்த்தியத்திலிருந்து எதுவும் வர்றதில்லை. எல்லாம் யாருடைய கையிலேருந்து வருதுங்க? கர்த்தருடைய கை. சங்கீதம் 104:28 பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் என்ன ஆகும்? திருப்தியாகும். ராபோஜனத்தில் கூட இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 11:23 பாருங்க. அப்பத்தை எடுத்து 24 ஸ்தோத்திரம் பண்ணி
அதை கைகளினால் என்ன செய்கிறாருங்க? பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற. அந்த கையிலேருந்து தான் வாங்குறோம் அந்த சரீரத்தை. இன்றைக்கி கூட ஊழியர்களாகிய நாங்கள் அதை உங்களுக்கு கொடுக்கும்போது எங்கள் கையிலேருந்து அது வரதான் நீங்கள் எண்ணக்கூடாது. அது கர்த்தருடைய கையிலிருந்து வருகிற அவருடைய சரீரம். அல்லேலூயா! அது உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். சோத்திரிக்கிறோம், அது கர்த்தருடைய கையில். நான் வேகமாக 3வது பாயிண்ட் போயிடுறேன். யெகோவா ஈரேன்னா என்ன அர்த்தம்? ஏற்ற வேளையில் தோன்றும். இட் ஷால் அப்பியர். ஏற்ற வேளையில் என்ன செய்யும்? தோன்றும். அவசரப்படாத. மரியாதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஸ்திரியே, என் வேலை இன்னும் வரல, வெயிட் பண்ணு. சங்கீதத்தில் வாசிக்கிறோம், நீதி செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. ஏற்ற காலத்தில் அவர் காரியங்களை தீவிரமாக என்ன செய்வார்? நடப்பிப்பார். தேவரீ, நீ சகலத்தையும் அதினதின் காலங்களில் நேர்த்தியாய் செய்கிறீர். குறித்த காலத்தின் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதியாது, அது நிச்சயமாய் முடிவிலே அது விளங்கும். அல்லேலூயா! நான் ஜெபம் பண்ணனே, நான் கதர்னனே, நான் உபவாசம் போட்டனே, கர்த்தர் ஒன்று செய்யலையேன்னு கலங்காத. யெகோவா ஈர எல்லாம் பார்த்து கொள்வார். ஏற்ற நேரம் வரும், ஏற்ற காலம் வரும். அப்பொழுது உன் ஜெபத்தின் பதிலை நீ காண்பாய், உன் கண்ணீரின் பலனை நீ காண்பாய், உன் பிரயாசத்தின் பலனை நீ புசிப்பாய். சோத்திரம், நீ அழுத அழுகை, நீ விட்ட கண்ணீருக்கான ஏற்ற பதில் ஏற்ற காலத்தில் வரும். வராம மட்டும் போகாது. ஹல்லேலூயா! ஆபிரகாம் பலி செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டி அவரிடத்தில் இல்லை. ஆனால் ஆபிரகாமும் ஈசாக்கும் பலி செலுத்துவதற்காக போனார்கள். அவர்கள் தங்கள் வேலைக்காரரை நோக்கி சொன்னது என்ன தெரியுமா? 22:5 ஆதியாகமம், நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி என்ன செய்வோம்? வருவேன்னு சொல்லலை, வருவோம். ஆபிரகாம் ஈசாக்கத்தான் பலி செலுத்த போறாரு. ஈசாக்க பலி செலுத்திட்டு ஆபிரகாம் மட்டும்தானே தனியாக வருவார். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு விசுவாசம், ஏற்ற நேரத்தில் காரியம் தோன்ற பண்ணுவார். அல்லேலூயா! ஏன்னா ஈசாக்கின் மூலமா சந்ததி விளங்குன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறபடியினால் ஏதோ ஒன்றை கர்த்தர் தோன்ற பண்ணுவார் என்று அவன் நம்பினதுனால அவன் நம்பிக்கையோடு சொல்லிட்டு போனாங்க. திரும்பி என்ன செய்வோம்? ஜைரே, யெகோவா ஈரே என்ற எபிரேய பதத்திற்கு ஏற்ற வேளையில் பலிக்கான ஆட்டுக்குட்டி எனக்காக தோன்றும்னு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஜைரேங்கிற எபிரேய பதத்திற்கு இன்னொரு வார்த்தை நித்தியம் டு நித்தியம். நல்லா கவனிங்க. எது நித்தியம் டுனா உலகம் தொடங்கினது முதல் எது முடியும் வரை உலகத்தின். ஆமாம், ஆண்டவர் புதிய வானம் புதிய பூமி எல்லாம் உண்டாக்க போகிறார்ல, அதான் அது நித்தியம். இது இந்த நித்தியம், இந்த நித்தியத்தின் அந்த நித்தியம் வரை என்னென்னலாம் செய்யப்படணுமோ அதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அந்தந்த நாளில் அது தோன்றும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. இனிமே ஒன்று ஆயத்தப்பட வேண்டியதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் ஆயத்தம். ஆனால் எதுவும் நம்ம கண்ணில் தெரியல, காதில் கேட்கல, இருதயத்தில் தோன்றல. ஆனால் அந்தந்த நாட்களில் அது தோன்றும். மகளே, உன்னுடைய எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, எல்லாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலத்தை அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். உன் கண் காணாமல் இருக்கலாம், உன் காது கேளாமல் இருக்கலாம், உன் இருதயத்தில் அது தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன படுத்தியிருக்கிறார்? ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். அல்லேலூயா! ஆபிரகாம் அந்த மோரியா மலையில் மேலே ஏறுறாரு. அப்பாவும் பிள்ளையும் மேலே என்ன செய்கிறாங்க? ஏறுறாங்க. நான் ஒரு முறை இப்படி தியானித்தேன் இதை. ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னான புதரில் தன் கொம்புகளில் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை என்ன செய்தான்? எங்க அது அங்கே தாங்க இருந்துச்சு.
வேற எங்கேயும் ஏதோ ஒரு மலையில், எந்த மோரியாவிலே அவன் பலி செலுத்துகிறானோ அங்கே இருந்த ஒரு பின்னால இருந்த ஒரு புதர்ல தான் அது இருந்தது. அது வரைக்கும் அவன் கண்ணில் தெரியல, இப்ப தெரியுது. எங்கேயோ இருந்த ஆடு வரல, அங்கதான் இருந்தது, மறைவா இருந்தது. இப்போது கண்ணுக்கு என்ன செய்யுதுங்க? தெரியுது. இன்றைக்கு சில விஷயம் கண்ணு மறைத்து ஆண்டவர் வச்சிருக்கலாம். நன்மை இல்லைன்னு நீ புலம்பாத, எல்லாம் ஆல்ரெடி ரெடி, எல்லாம் ரெடி. நீ விசுவாசிக்கும் போது, நீ கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீ நல்ல துதிக்கும் பொழுது, நீ நல்ல ஜெபம் பண்ணும் பொழுது, உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்தவர்களை நீ காணும்படி உன் கண்ணை கர்த்தர் தரப்பார். நிறைய பேருக்கு ஏன் தெரியுமா ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கண்ணை காட்ட மாட்டாரு? ஜெபம் இல்லை நிறைய பேருக்கு, ஆராதனை குறைவா இருக்குது, அதனால ஆண்டவர் வெயிட் பண்றார். சிலதெல்லாம் ஜெபம் பண்ண என்னமா ஜெபம் பண்ணி ஒன்றும் கர்த்தர் செய்யலை, ஆண்டவர் ஆராய்ச்சி ஒன்றும் செய்யலைன்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க இன்னும் அவர்களுடைய நன்மை அவங்க கண்ணு என்ன செய்யலை, காணலை. பாருங்களேன், ஆண்டவர் லேஸ்பட்டவர் கிடையாதுங்க. அவரோடலாம் நீங்கள் ஜெயிச்சிட, என் பாஸ்டரை ஜெயிச்சிடலாம், ஏசுநாதர்க்கெலாம் உங்கள் கோலாட்டம் போட்டு அவரெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எது வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு தெரியுமா? அவன் தன் பிள்ளையை எடுத்துகிட்டு போய் பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்தில் அவனை கிடத்தி கயிர்களினால இறுக்கமாக கட்டி, கத்தியை தன் உரையிலிருந்து எடுத்து அவனை குத்த வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாருங்க. அவனுடைய கிரியைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவனுடைய கிரியைகளை நிறைவை கண்டபோது தான் அந்த நன்மையை காட்டுறாரு கண்ணில். உன் ஜெபம் நிறைவானத்தான் உன் நன்மை உன் கண்ணுக்கு தெரியும். கண்ணீர் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீ கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணத்தான் உனக்கு வச்சிருக்கிற நன்மையை கர்த்தர் காட்டுவான். நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், நீ ஜெபம் பண்ண, ஆனா அந்த ஜெபத்தின் அளவு கர்த்தருக்கு போதல. வருஷத்தை நீ கணக்கு பண்ற, ஆனா கர்த்தர் உன் ஜெப அளவை தான் கணக்கு பண்றாரு, உன் கண்ணீரின் அளவை தான் அவர் கணக்கு பண்றாரு. அவர் உன் கண்ணீரை அவருடைய துருத்தியில வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை எவ்வளவு ஜெபம் பண்ணிருக்கு, என் சமூகத்தில் எவ்வளவு அழுது இருக்கு, அதை வச்சுதான் கர்த்தர் உன் நன்மையை உன் கண் காணும்படி அவர் காட்டுவார். அல்லேலூயா. இப்படி நான் சொல்றேன், ஆபிரகாம் எந்த வழியா ஏறி போனானோ அந்த வழியின் பின்னால தான் அது இருந்தது. நான் இப்படி சொல்லுகிறேன், இவன் அந்த மோரியா மலையில் ஏறி ஏறி செல்ல செல்ல அவனுக்கு பின்னாலேயே ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாரு. நீ எவ்வளவு தூரம் ஏறியோ அவ்வளவு தூரம் உன் தேவை உன் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் திங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை என்னப்படாது, குறைவே படாது. நீ ஜெபிக்க 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 உன் நன்மையை கர்த்தர் உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, காட்டிக்கிட்டே இருப்பாரு. ஆமென் என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு இதுக்கு மேல பேச பாயிண்ட் இல்லை. ஒருவேளை ஆண்டவருக்கு சித்தமானால் தோத்திரம், அடுத்த கர்த்தருடைய பந்தியில் இந்த செய்தியை நாம் தொடரலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நம்ம 3 பாயிண்ட் பார்த்துருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, கர்த்தருடைய கையில் உண்டு, ஏற்ற வேளையில் தோன்றும். எப்போ? அவரை தேட தேட, அவரை ஆராதிக்க ஆராதிக்க. அல்லேலூயா. எல்லாரும் வேகமா எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நல்ல வேகமா எழுந்து நில்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஜெபத்தோடு ரிபாஷி அந்த மதுர பலதர பலபா. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ரிபாஷி அந்த மதுர பலபா. ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். ரபாஷி அந்த ரபா. நல்ல வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மௌனமா நிக்காதீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Lord. Hallelujah. இயேசுவே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. சத்தத்தை உயர்த்தே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே.
பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த ரத்தம் எனக்காக வந்தோ, பாக்கியம் பாக்கியமே. கைகளை உயர்த்து. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி பரிசுத்தரே, பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில், எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில். ஒப்பு கொடுங்க. உண்மை தீரியா பரிசுத்தப்படுங்க. எத்தனை இன்னல்கள் விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்து. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம். சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்து. ரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி, பலியான செம்மறி. ஒரு பாடங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவர், எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். பலியான செம்மறி, பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. ஆஹா, பரிசுத்த எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. Hallelujah. Thank you, Jesus.